ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சுந்தர். இது நாகராஜ் செங்கை விலாக்ஸ். இன்றைய ஆலய தரிசனத்தில் நாம் பார்க்கவிருக்கும் கோயில் 7/7/2024 நேற்று மகா கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக செம்மலை வேல்முருகன் மலைக்கோயிலில் நடைபெற்றது. அதில் நாமும் கலந்து கொண்டோம். கூட்டம் அளவுக்கு அதிகமாக இருந்ததால் நேற்று நம்மால் சாமி தரிசனம் செய்ய முடியவில்லை. அதனால் இன்று செம்மலை முருகன் கோயிலுக்கு சென்று சாமி தரிசனம் செய்தோம். அதன் காணொளி தொகுப்பிலிருந்து சில காட்சிகள் உங்களுக்காக. இந்த கோயில் இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா செம்மலை என்று அழைக்கிறாங்க. இதன் அருகாமையில் இருக்கிற மலைங்க பார்த்தீங்கன்னா மும்மலைன்னு சொல்கிறாங்க. ஏன்னா சிவன், பிரம்மா, விஷ்ணு போன்ற மும்மூர்த்திகளுடைய சுரூபமாக அந்த 3 மலைகள் இருப்பதால் மும்மூர்த்தி சுரூபமாக கருதுகிறாங்க. முதல்ல வந்த உடனே இங்கே மறைந்த சித்தர் செம்மலை அருளாளர் சாரங்கமணி ஐயாவுடைய ஜீவசமாதியை வணங்குகிறோம். அதன் பிறகு கோயிலுக்குள் நுழைஞ்ச உடனே கோயிலுடைய கொடி மரத்தை வணங்கிட்டு கோயிலுடைய மூலஸ்தானத்துக்கு நுழைகிறோம். மூலஸ்தானத்தில் இக்கோயிலின் மூலவர் செம்மலை வேல்முருகன் வள்ளி தெய்வானை சமேதமாக பக்தர்களுக்கு அருள்பாலிக்கிறார். கோயிலுடைய திருப்பணி வேலை காரணமாக பார்த்தீங்கன்னா சில மாதமாக நம்மால் முருகனை தரிசிக்க முடியவில்லை. கும்பாபிஷேகத்துக்கு பிறகு அலங்கார கோலத்தில் வள்ளி தெய்வானை சமேதமாக செம்மலை வேல்முருகனை நாம் தரிசிப்பது நமக்கெல்லாம் பெரும் மகிழ்ச்சி. அவரை தரிசிப்பதற்கு காண கண்கோடி வேண்டும். அப்பா முருகா, உன்னை தரிசித்ததே பேரானந்தம். இதைவிட உன்னிடம் நான் என்ன கேட்பேன் வரம். முருகனை மனமுருக வணங்கிவிட்டு கோயிலுடைய கருவறையை சுற்றியுள்ள வெளிப்பிரகாரத்துக்கு வந்தால் ஒவ்வொரு தூண்லையுமே பார்த்தீங்கன்னா அறுபடை வீடுகளான திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், பழனி, சுவாமிமலை, திருத்தணி இதில் இருக்க முருகருடைய ஒவ்வொரு முருகர் சிலையும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியுடைய திருவுருவ சிலைகளை பார்த்தீங்கன்னா அழகுற பார்த்தீங்கன்னா வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சிதம்பரம், திருப்போரூர், வள்ளிமறை, சிறுவாபுரின்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு 6 12 முருகர் இதுவை பார்த்தீங்கன்னா அழகாக சுற்றி வெளி பார்க்குற மாதிரி ரசிக்கிற மாதிரி அழகாக இருக்குது. அது பார்க்கறதுக்கே பார்த்தீங்கன்னா நமக்கு கண்கொள்ளா காட்சியாக இருக்குது. முருகரை வணங்கிவிட்டு கோயிலுடைய வெளியில் வந்தால் கோயிலுடைய வலது வெளி பிரகாரத்தில் பிள்ளையாருக்கென்று தனி சன்னதியும், இங்கு பிள்ளையார் ஞான விநாயகர் என்ற பெயரில் குழந்தை செல்வங்களுக்கும் பக்தர்களுக்கும் ஞானத்தை அள்ளி வழங்குகிறார். விநாயகரை மனதார வணங்கிவிட்டு அப்படியே கோயிலுடைய வெளிப்பிரகாரத்தில் உள்ள கோயிலை தாண்டி உள்ள மலை அழகையும் இயற்கை காட்சிகளையும் ரசித்தவாறே கோயிலுடைய அடுத்த பிரகாரத்துக்கு செல்கிறோம். கோயிலுடைய இடது வெளிப்பிரகாரத்தில் அன்னபூரணி தாய்க்கென்று புதிதாக தனி சன்னதி கட்டியுள்ளார்கள். அல்ல குறையாத அமுத பாத்திரத்தோடு அன்னபூரணி தாயாரை நாம் தரிசிப்பது நமக்கு பெரும் மகிழ்ச்சியை தருகிறது. பிறகு கோயிலை சுற்றியுள்ள மலையையும் இயற்கை அழகையும் நாம் ரசிக்கின்றோம். இம்மலையிலிருந்து கீழேயுள்ள செங்கல்பட்டின் அழகை ரசிப்பது நமக்கு காண கிடைக்காத கண்கொள்ளா காட்சி. அரோகரா என்ற பக்தர்களின் கோஷத்துடன் முருகனை தரிசிப்பது நமக்கு உடம்பெல்லாம் வேய் சிலிர்த்தது.
அதே ஆனந்தத்தை நீங்களும் நேரில் வந்து வணங்கி மெய்சிலிர்த்து முருகனின் அருளாசியை பெறுங்கள். எல்லாருக்கும் எல்லா வளமும் கிடைக்குமாறு முருகனை கைகூப்பி தரிசித்து விட்டு வந்தோம். நன்றி, வணக்கம்.